எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் என்னென்ன செடிகள் சேலுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா, இது வந்து பச்சை பசலை கீரைங்க, கொடியாக போகக்கூடியது. நீங்கள் ரெட் கலரில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இது வந்து க்ரீன் கலரில் நல்லா கொடியாக படர்ந்து போகும். சேம் லிப்ஸ்டிக் பழம் மாதிரி தான் இதுலேயும் வரும். இதோடைய விலை 30 ரூபா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி 45 ரூபா அப்படின்னு கொடுத்துட்ருக்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி 35 ரூபா அப்படின்னு கொடுத்துட்ருக்குறோம். அடுத்ததாக வந்து இலைப்பிரண்டை. இந்த இலைப்பிரண்டை 60 ரூபா அப்படின்னு கொடுத்துட்ருக்குறோம். இதில் கால்சியம் அதிகமாக இருக்குங்க. இந்த இலைகளை நீங்கள் துவையலாக அரைச்சி எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. அடுத்ததாக வந்து கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த பொன்னாங்கண்ணிங்க, சிவப்பு பொன்னாங்கண்ணி. அடுத்ததாக தூதுவளைங்க. இந்த தூதுவளை நெஞ்சு செடியை போக்கக்கூடியது. இதனுடைய விலை வந்து 30 ரூபா அப்படின்னு கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் ஒரே ஒரு செடி வச்சிங்கன்னா போதும், அதுவே வந்து உங்களுடைய வீட்டு பயன்பாட்டுக்கு ஏற்றது. அடுத்ததாக வந்து சிவப்பு மருதாணி, சிவப்பு கலரில் வந்து பூ பூக்கக்கூடிய மருதாணி வகைங்க. இது 35 ரூபா அப்படின்னு கொடுத்துட்ருக்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூனை மீசை செடிங்க. இதுவும் 35 ரூபா அப்படின்னு கொடுத்துட்ருக்குறோம். இது கிட்னிக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இதனுடைய இலையை பறித்து நிழலில் காய வச்சு நீங்கள் பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா டீ போட்டு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லதுங்க கிட்னிக்கு. அடுத்ததாக ரணக்கல்லிங்க. இதுவும் கிட்னிக்கு பயன்படுத்தக்கூடியது தான், கிட்னி கல்லை கரைக்கக்கூடியது. இது 30 ரூபா கொடுத்துட்ருக்குறோம். அடுத்தது லெமன் கிராஸுங்க. இதில் லெமன் டீ போட்டு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 50 ரூபா அப்படின்னு கொடுத்துட்ருக்குறோம். அடுத்ததாக பச்சை பொன்னாங்கண்ணி கீரைங்க. இது வந்து 30 ரூபா அப்படின்னு கொடுத்துட்ருக்குறோம். இது நல்லா புஷ்ஷியாக வந்து நல்லா பஞ்சாக இருக்கும், பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். அடுத்ததாக திருநீற்று பச்சிலைங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா அப்படின்னு கொடுத்துட்ருக்குறோம். அடுத்ததாக இது சக்கரை வேம்பு துளசிங்க. இது வந்து 25 ரூபா அப்படின்னு கொடுத்துட்ருக்குறோம். இதனுடைய இலைகளை பறித்து நீங்கள் வெறும் இலையை மென்று சாப்பிட்லாம். முதல்ல வந்து கசக்கும், அதுக்கப்புறம் இனிக்கும். அதனால இது சக்கரை வேம்பு துளசி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேருங்க. இந்த வெட்டி வேர் 35 ரூபா அப்படின்னு கொடுத்துட்ருக்குறோம். நல்லா வேர் பிடிச்சிருக்குங்க. ஒரே ஒரு செடி வச்சிங்கன்னா போதும், நல்லா படர்ந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய செடிகள் நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சங்குப்பூ விதைகள், பால்சம் விதைகள் போன்ற விதைகளும் நம்மகிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.